மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் இருந்து 281 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஓம்காரம். இங்கு ஓம்காரேஸ்வரர் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். அமலேஸ்வரர் என்றும் இவரை அழைப்பார்கள். இது மலைமுகட்டில் உள்ள சுயம்பு லிங்கமாகும். இந்த தளத்தில் இருந்துதான் பானாசுரன் ஒவ்வொரு நாளும் 2000 லிங்கங்களை பூஜித்து நர்மதை நதியில் விட்டான். அவையே சாலக்கிராம கற்களாக மாறியதாக வரலாறு. இங்கு ஜோதிர்லிங்கம் தோன்ற காரணமான விந்திய மலை முதலில் ஓம்கார வடிவில் மண்ணால் பீடம் அமைத்து அதில் சிவலிங்கம் வைத்து பூஜித்ததால் இத்தலம் ஓம்காரம் என பெயர் பெற்றது என்பவர் மற்றும் ஒரு காரணம் கூறுகின்றனர். நர்மதை நதி இரண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்று கூடி ஓம்காரத்தின் வரி வடிவம் போல காட்சி தருவதால் இத்தலம் ஓம்காரம் என பெயர் பெற்றது எனவும் கூறுகின்றனர். கோவில் 3 அடுக்குகளாக உள்ளது. கீழ்த்தட்டில் ஓம்காரீஸ்வரரும், நடுத்தட்டில் மகா காலரும், 3ஆம் தட்டில் சித்தீஸ்வரரும் உள்ளனர். மூலஸ்தானத்தில் உள்ள ஓம்காரீஸ்வரர் மீது கீழே இரு பனைமர ஆழத்தில் உள்ள நர்மதை ஆற்று நீர் மேலே வந்து தானே அபிஷேகமாகிறது. சிவபெருமானை மாந்தாதா வெளிப்பட்ட தலம் ஓம்காரேஸ்வர். யாக வேள்விகளுடன் முக்கடவுள்களையும் மகிழ்வித்த மாந்தாதா பதிலுக்கு பெற்றது. சிவபெருமானை இந்த ஓம்கார லிங்கத்துடன் தானும் வாசம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே. ஓம்கார மாந்தாதா என்றே இந்த சிறு குன்று இன்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த குன்றை சிரத்தையுடன் பக்தர்கள் வலம் புரிகின்றனர். பரிக்கிரமா என்ற கிரி பிரதட்சண வழியில் திருஷ்டி பெற்ற ஆலயங்கள் பல அமைந்துள்ளன. ஓம்காரேஸ்வர் நர்மதையின் போக்கில் உள்ள தீர்த்தங்கள் அனைத்திலும் அதிக புனிதமும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஓம்காரேஸ்வரர் தீர்த்தம். 30 முக்கோடி தேவர்கள் எப்போதும் உறைந்திருக்கும் தலம் இது என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு முறை நாரத முனி விந்திய மலைப்பகுதியில் சஞ்சரித்து விந்தியராஜனை காண்கிறார். அப்போது மேருமலையின் சிகரங்கள் எப்படி விண்ணை தொடும் அளவு உயர்ந்திருக்கின்றன என்பதை நாரதர் விந்தியராஜனுக்கு விளக்குகிறார். எனவே மேருமலையின் உச்சத்தை விஞ்ச எண்ணிய விந்தியராஜன் ஓம்காரேஸ்வரர் தலத்துக்கு வந்து மண் வடிவில் சிவலிங்கத்தை எழுப்பி கடும் தவம் புரியலானான். 6 மாத காலம் இம்மியலையும் அசையாமல் கடும் தவம் இருந்த விந்தியராஜனின் பக்தியை மெச்சிய ஈஸ்வரன் கிரிராஜனுக்கு வேண்டிய வரத்தையும் அளிக்கிறார். விந்தியராஜனுக்கு வரமளிக்க தோன்றிய இறைவனை தேவர்கள், ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் ஆகியோர் ஓம்காரேஸ்வரிலேயே நிலையாக தங்கும்படி இறைஞ்சுகின்றனர். அதுவரை பிரவண சொரூபமாய் ஒன்றாக இருந்த ஓம்கார் லிங்கம் 2ஆக பிரிகிறது. ஒரு பாதி சதாசிவமாக ஓம்காரேஸ்வர் ஆகிறது, மறுபாதி மண் லிங்கத்துடன் ஜோதியாய் கலந்து அமரேஸ்வர் ஆகிறது. இவ்விரண்டும் ஓம்காரேஸ்வர் தீர்த்தத்தின் இருகரை பகுதிகளில் அமைந்துள்ளன. காவேரி என்கின்ற சிறிய நதி ஓம்காரேஸ்வர் அருகில் நர்மதையுடன் இணைகிறது. விசித்திரம் என்னவென்றால் அது நர்மதையை 2 முறை சந்திக்கிறது. முதல் முறை அது நர்மதை நதியுடன் கலக்காமல் கடந்து செல்வதாக நம்பப்படுகிறது.